சிபிஐயினுடைய இந்த நடவடிக்கை பிறகு அவங்க நினைக்கிற மாதிரி அதிமுக பாஜக விஜய் கூட்டணி ஏற்பட்டுச்சுன்னா அது விஜய்க்கு இருக்கக்கூடிய பிம்பம் உடையாதா? அதாவது இவர் கிறிஸ்டின்களுக்கு ஆதரவானவர், முஸ்லீம்களுக்கு ஆதரவானவர், ஆன்டி பிஜேபி, திமுக பிஜேபி எதிர்ப்பு இல்லை, விஜய் தான் உண்மையான பிஜேபி எதிர்ப்புன்னு அந்த தாவேகா ஆதரவாளர்கள்லாம் ஊடகங்களை உட்காந்து உங்கள் கூடலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, பிஜேபியோட அலைன்ஸ் போனால் அவங்க எப்படி பேசுவாங்க? ஆமா, அது நல்ல கேள்விதான். என்ன பேசுறது? நீங்க கேள்வி கேட்கும்போது நான் வந்து ரிமோட்ல உட்காந்து அப்படின்னு கேட்கலாம். கலைஞர் கேட்பாருல, ஒரு கேள்விக்கு வந்து திடீர்னு பதில் இல்லைன்னா அவர் வந்து அப்படிம்பாரு. நான் ரிப்பீட் பண்றதுக்குள்ள அவர் வந்து அதுக்கு ஒரு பதில் கண்டுபிடிச்சு நம்மளை போட்டு தாக்கிடுவாரு. சோ அந்த மாதிரி இப்ப என்ன சொல்ல முடியும்? நீங்க நேற்று மட்டும் இது சொல்லலாம், நாஞ்ச சம்பவத்தினுடைய டைலாக் சொல்லலாம், துப்புனா தொடச்சுப்போம், அதான் அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லலாம். அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா என்ற கவுண்டமணி டைலாக் சொல்லலாம். இந்த மாதிரியான இப்ப எவ்வளவு டைலாக்ஸ் இருக்கு இல்லையா, அதான் சொல்ல முடியும், வேற ஒண்ணுமே கிடையாது. இல்லை என்றால் இப்போதைக்கு நீங்க சொல்லலாம் எங்களுக்கு இப்ப வழி இல்லை அப்படின்னு வந்து நீங்க உண்மையை கூட பேசலாம். அந்த உண்மை பேசுகின்ற தன்மை வந்து விஜய்க்கு கிடையாது, விஜயனுடைய கட்சிக்கும் கிடையாது. நம்ம கரூர் சம்பவத்திலேயே பார்த்துட்டோம். தாராளமாக அவர்கள் வந்து தார்மீகமாக அவருடைய இது எடுத்துக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கலாம். நான் தான் காரணங்க, இது இதுக்கு சொல்யூஷன் இருக்கிற வர மட்டும் நான் வந்து அரசியலுக்கு வர்றதில்லை, இல்லை என்றால் இது நான் அடுத்த பிரச்சாரம் நடத்த போறதில்லை என்று சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்து ஒரு எஸ்ஓபி போடும் வரை வந்து பெருசாக ஒன்றும் நீங்க செய்யாம இருந்து அதன் பிறகு வந்து ஆமா இன்னும் நான் களத்துக்கு வர போறோம், இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டாச்சு, அப்ப இதை ஒட்டித்தான் நாங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து பயணிப்போம், எல்லா இடத்துலயும் கூட்டங்கள் வைப்போம், ரோட் ஷோஸ் கிடையாது, நாங்க நேரா வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து அங்கிருந்து கிளம்புவோம் என்ற அந்த விஷயங்களை தாராளமாக சொல்லிருக்கலாம். ஹி ஷுட் ஹவ் டேக்கன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த உண்மைத்தன்மை இல்லாததுனாலதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து மறுபடியும் புது புது பொய்களை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார். இது அவருக்கு தெரியாத எனக்கு புரியல, அது எப்படி அது வருதுன்ட்டு. இவ்வளவு டாப்ல இருக்கிற நபருக்கு அது புரியறது கஷ்டம். ஏனென்றால் நடிகர்கள் எப்பவுமே வந்து ஒரு மேக் பிலீவ் உலகத்தான் இருக்காங்க. அது அவர்கள் திடீரென்று இந்த ரியல் வேர்ல்டுக்கு வரும்போது, அதுவும் அரசியல் என்ற சாக்கடைக்கு வரும்போது அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அனைவருக்கும். ஆனால் விஜய்க்கு இப்போ இவங்க கொடுக்குற பிம்பம் இருக்குல்ல, இப்போ திமுக மட்டும் பிஜேபி எதிர்ப்பு இல்லை, விஜயும் ஒரு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. விஜய்க்கு வந்து கிறிஸ்தவ சர்ச்சுகள் எல்லாம் பேசுகிறாங்க, ஸோ மீனவர் ஓட்டு அதிகம் விழும், கிறிஸ்தவர்கள் ஓட்டு அதிகம் விழும், அப்புறம் குறிப்பாக தலித்துகள் ஓட்டும் வட தமிழகத்தில் வன்னியர்கள் ஓட்டும் போயிருங்கிற மாதிரி நிறைய வலதுசாரி பத்திரிகையிலும் சொல்கிறாங்க. நான் ஊடகங்களை பார்க்கும்போது பல மூத்த பத்திரிகையாளர்களும் அப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. பாருங்கள், திமுகவுடைய கோர் ஓட் பேங்கே கடந்த முறை வந்து தலித் ஓட் பேங்க் தான். கலைஞர் இறப்புக்கு அப்புறம், ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் தலித் ஓட் பேங்க் டிஎம்கேக்கு வந்திருக்கு. அது வந்து பெரிய லெவலில் அவங்கள ஜெயிக்க வைக்குது. முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு, இதுதான் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியுடைய மிகப்பெரிய மூலதனமாக தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் உடைப்பாரு பாருங்க. நீங்கள் வெறுமனே ஏடிஎம்கேவை திட்டுறாருன்னு சொல்றீங்க. ஏடிஎம்கே ஓட்டு மட்டும் இல்லை, முஸ்லீம் கிறிஸ்டின் தலித் ஓட்டையும் பிரிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊகங்களை கருத்துக்களாக பதிவு செய்கிறாங்களே. இப்போ இந்த பிஜேபி அலையன்ஸ் வந்துச்சுன்னா அவங்களால இனி அடுத்து பேச முடியாது. அந்த விஜய்க்கு இவங்க எதெல்லாம் திமுக உடைக்க பிரியுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் இனி உடையாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிஜேபியினுடைய பிளான் அங்கே வேஸ்ட் ஆயிருமே. நிச்சயமாக அது இல்ல, அது அதை விட அவர்கள் ஃபர்ஸ்ட், அதாவது அமித்ஷாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, விஜய் வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி கொஞ்சம் தலித் ஓட்டு எடுத்துருவாரு, கொஞ்சம் கிறிஸ்டியன் ஓட்டு எடுத்துருவாரு, அது போதும். அதாவது ஒரு இப்ப 13% கிட்ட வந்து மைனாரிட்டி ஓட்டு இருக்கிறது. அந்த 13%ல வந்து இப்போ முஸ்லீம் ஓட்டை வந்து இன்னமும் வந்து கான்சாலிடேட்டா இருக்கு, திமுகவுக்காக மறுபடியும் கான்சாலிடேட்டா இருக்கு. ஏன்னா எஸ்டிபிஐ வந்து முன்னாடி அதிமுக கூட இருந்தது, 2024 தேர்தலுக்கு முன்னால அதிமுக கூட இருந்தது. அதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு கான்சாலிடேஷன் வந்து இங்க நடந்திருக்கு. ஒரு 7% ஓட்டு வந்து நிச்சயமாக வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து 100% இவர்களுக்கு தான் வருகிறது, அதாவது திமுக கூட்டணிக்கு தான் வருகிறது. காங்கிரஸ் இருந்தால் நிச்சயமாக ஓரளவுக்கு கிறிஸ்டியன் ஓட்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் என்பது ஒரு கிறிஸ்டியன்ஸை பொறுத்தவரை ஒரு பைண்டிங் ஃபோர்ஸா இருக்கிறது. திமுக தான் முஸ்லிம்ஸை பொறுத்தவரை, அதாவது காங்கிரஸ் இல்லைனா கூட இஸ்லாமியர்கள் வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்றதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. அப்போ அந்த ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த கோர் ஓட் பேங்கை வந்து நீங்க வந்து பிரிக்க, அது 7% 8% வருகின்ற அந்த வாக்கு வங்கியை நீங்க வந்து சிதைக்கவே முடியாது. பாக்கி இருக்கிறதெல்லாம் விளையாட்டு. அந்த பாக்கி இருக்கிற இந்த விளையாட்டு தான் அமித்ஷாவை பொறுத்தவரை என்ன நினைச்சாரு, கொஞ்சம் தலித் ஓட்ஸும் கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு எடுத்தாங்கன்னா அதன் பிறகு பிளஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 3% 4%, மேக்ஸிமம் 5% மேல எல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் போகாது. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா தாராளமாக நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைத்தார்கள். அப்பதான் நான் சொன்னேன், அதாவது அந்த ஒரு
வியூல வந்து மாற்றம் வரும்போது தான் விஜய்க்கு வந்து இந்த சிபிஐ நெருக்கடி வரும் என்று நான் அப்பவே குறிப்பிட்டேன். ஐ திங்க் உங்களுக்கு உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ அதனாலதான் இப்போ வந்து இந்த மாற்றம் வருகிறது. அதனாலதான் சிபிஐனுடைய இந்த என்கொயரி வருது. அதனாலதான் இந்த சமன்ஸும் வருகிறது. அதனாலதான் ஜனநாயகத்துக்கு ஒரு கெடுபிடியும் வருகிறது. அப்ப இதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் என்று நான் நினைக்கிறேன். அந்த வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, நேரா வந்து அமித்ஷா ஜியினுடைய காலில் விழுந்து, ஜி தப்பு பண்ணிட்டேன் ஜி, எப்ப போன் போட்டாலும் நான் எடுக்கிறேன் ஜி, நான் போனை வந்து நம்மளுடைய தலானி கடையிலே வச்சு படுக்கிறேன் ஜி, இதுதான் வழி இருக்குது. அப்ப அங்க போய்விட்டால் நீங்க குறிப்பிடுற மாதிரி அந்த ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வருமானு கேட்டா என்னை பொறுத்தவரை ஒரு டிராப் வரும். டிராப் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாம் தமிழர்ல இருந்து மைக்ரேட் ஆன ஓட்டு இருக்கு இல்லையா, அது நிறைய வந்து விஜய்க்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆபீஸ்லயே ஒரு தம்பி வந்து அப்படி சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை தாண்டி இது இப்ப கிறிஸ்டியன் ஓட்ஸ்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சொலையா அப்படியே வர்றதுக்கு பதிலாக ஒரு 2% 3% ஓட்டு வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இளைஞர்களுடைய வாக்கு என்னதான் இருந்தாலும், அது பிஜேபி ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, விஜய்க்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவர்களை வந்து கொண்டு நீங்க வந்து பூத்துக்கு கொண்டு வர முடிந்தால் அது பெரிய ஒரு சக்சஸ் தானே. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து விஜய்க்கு வந்து அதிமுகவினுடைய அந்த ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டி இருந்தால் அது தாராளமாக யூஸ் பண்ணிட்டு இந்த தேர்தலில் அந்த வாக்குகள் வந்து இவர்களுக்கு வரும். அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். என்னை பொறுத்தவரை விஜய் வந்தா போறோம். அப்கோர்ஸ் அதனால விஜய்க்கு என்ன லாபம் கேட்டீங்கன்னா ஜீரோ. அவருடைய அரசியல் கேரியர் அதோட முடிந்துவிடும். அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். அவரோட டெப்டி சீஃப் மினிஸ்டர், நான் முன்னாடியே சொன்னேன், அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் நாயனார் நாயகர் தான் இன்னொரு டெப்டி சீஃப் மினிஸ்டர். எனக்கு அது பார்க்கணும், ரொம்ப ஆசையா இருக்குது. நாயனாருக்கு வந்து நான் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துட்றேன். விஜய்க்கு வந்து நான் வந்து ஐஎன்பி நம்ம இது இருக்கு இல்லையா, டிஐபிஆர் கொடுத்துட்றேன். அப்ப நீங்க வந்து பாக்கி இருக்கின்ற விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடலாம். அவர் நல்ல பெரிய மினிஸ்ட்ரின்னு சொல்லி அவர் எடுத்துப்பாரு. இப்போ இன்னைக்கு வந்து சாமிநாதன் வச்சிருக்கின்ற துறையா இருக்கிறது. சோ இதோட விஜயனுடைய அந்த அரசியல் எதிர்காலம் முடிந்துவிடும். திமுக பெரிய கொஸ்டின் வரும். திமுக டெஃபினட்டா இந்த 3 பேர் வந்து ஒன்னா வர்றாங்கன்னா ஜெயிக்கிறாங்க, 100% ஜெயிக்கிறாங்க, இந்த தேர்தல் ஜெயிக்கிறாங்க. ஒண்ணு என்றால் 2008 பிறந்த குழந்தைகள் வந்து இப்போ ஓட் பண்ண வருகிறது. 18 வயசு ஆகுறது, இந்த தேர்தலில் 18 வயசு ஆகுது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த குழந்தைகளை வந்து கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அதிமுக இருக்கிறது. அதாவது இவர்களை எடுத்து கொண்டு வந்து பூத்து முன்னாடி நிக்க வைக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் வந்து தாராளம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதிமுக இருக்கிறது. அவர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாலே போதும். அத விஜய்க்கு 30 சீட் கொடுத்தாங்க வச்சுக்கேன், 40 சீட் கொடுத்தாங்கன்னா அந்த சீட்டுல வாக்கு போட்டாலே வந்து வந்துருவாங்க, டெஃபினட்டா வந்துருவாங்க. அப்ப அதுல வந்து திமுகவிலையும் பெரிய மாற்றங்கள் வந்து அதன் பிறகு வரும் என்று நான் கருதுகிறேன். இல்ல, ஆனா நீங்க சொல்ற இதைத்தான் கேசி பழனிசாமி தொடர்ச்சியா சொல்றாரு. கேசி பழனிசாமில இருந்து பலரும் சொல்றாங்க, அதிமுகவும் விஜய் சேர்ந்தா போதும், அதிமுகவும் விஜய் சேர்ந்தா போதும், பெரிய விஜயகாந்த் ஜெயலலிதா சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய இது கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி, டிடிவி ஓபிஎஸ் சேரணுங்கிறது கூட முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியங்கிற மாதிரி அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. ஆனால் அப்படி சேரும்போது பாஜகவும் இருக்கும்போது இப்போ விஜய்க்கு வந்து எந்த கட்சியும் இல்லாத ஒரு ஏ பொலிட்டிக்கல் ஓட்டு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சீமானுக்கு விழுந்த ஓட்டு விழும், 49 இந்த மாதிரி போன ஓட்டெல்லாம் விஜய்க்கு விடும். இந்த குரூப் வந்து பிஜேபியை விரும்புமா? திமுகவையும் விரும்பாத, பிஜேபி விரும்பாத கூட்டமாக தானே இருக்கும். ஸோ அந்த பேஸ்மெண்ட் ஆடும்ல, அதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் உருவாக்குற பும்பா நான் பிஜேபிக்கும் எதிரி, திமுகவுக்கும் எதிரிங்கிறாரு. இப்போ பிஜேபி ஏடிஎம்கேவோட போய் செங்கோட்டையன் எல்லாரையும் இவர் ஏற்றுக்கிட்டாருன்னா நீ என்ன புது ஆள்? விஜயகாந்த் முறை வந்த மாதிரி இருந்த மாசோ இல்லை சீமான், இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இது இல்லை, 2 கட்சியும் சரியில்லை, யாருமே சரியில்லைங்கிற அந்த ஏ பொலிட்டிக்கல் ஓட்டு உங்களுக்கு குறையுமே. அதுதானே உங்களுடைய அடிப்படை பேஸ்மெண்ட்டு. ஏன்னா உங்களுக்கு திராவிடமும் கிடையாது, இந்துத்துவம் கிடையாது, கம்யூனிசமும் கிடையாதுங்கிறப்ப அந்த அரசியலற்ற அந்த வாக்குகள் உங்களுக்கு பிரியுமே, உங்களுக்கு விழாதே அப்படின்னு சொல்றாங்க. விஜய் டோட்டலா அடியாயிருவார்லாம் சொல்றாங்க. இல்ல, அது லாஜிக்கா இருக்கு, லாஜிக்கலா அது கரெக்டா இருக்கு. ரெண்டாவது வந்து அப்போ என்னை பொறுத்தவரை அப்போ சீமா இந்த ஒரு காம்பினேஷன் வந்து விட்டால், அதாவது பிஜேபி அதிமுக தாவேக்கு என்ற காம்பினேஷன் வந்து விட்டால் நிச்சயமாக சீமானுடைய வாக்கு வந்து குறையாது. அப்ப சீமானுக்கே ஏறத்தாழ 8% 7% வாக்குகள் வந்து இருக்கும். அது அப்படியே இன்டாக்டாக இருக்கும். அது எப்போ வந்து விஜய் வந்து வெளிவருகிறாரோ அப்பதான் அதற்கான பாசிபிலிட்டியா இருக்கிறது. பட் ஒரு வாட்டி பிஜேபி கிட்ட போய் சேர்ந்துட்டு அதன் பிறகு வந்து வெளிவரக்கான வாய்ப்பே கிடையாது. அதோட நீ கட்சியே காலி என்று தான் என்னுடைய ஒரு ரீடிங்கா இருக்கிறது. ஆனால் அது மோர் தென் அது எங்க வந்து மேக்கப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த
ஒரு இன்னொரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கும்பல் இருக்கிறது. அதுலயும் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது விஜயனுடைய கிரேட்டஸ்ட் தமிழ்நாடு அரசியலுக்கு, இந்திய அரசியலுக்கும் வரலாற்றுக்கும் செய்த மாபெரும் சேவை என்ன என்று பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கும்பலை கொண்டு வந்துட்டு மைதானத்தில் நிறுத்தியிருக்காரு. அவங்களுக்கு அரசியலே தெரியாது. அந்த ஒரு மாதிரி, அதாவது இப்போ நான் விஜய்க்காக வந்தேன், எனக்கு புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஒரு பெரிய ஒரு கிரௌட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து மைதானத்தில் நிறுத்தியிருக்காரு. அட் சம் பாயிண்ட் அவங்க வந்து இன்னைக்கு நடக்கின்ற நிகழ்வுல இருந்து அவர்களுக்கு அரசியல் கத்துக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படுது. அவர்கள் அரசியல் கத்துக்க ஆரம்பித்தால் அவர்கள் வந்து ஏதோ ஒரு கட்சிகிட்ட போவாங்க. ஒரு அதிமுக கிட்ட போவாங்க, இல்லைன்னா திமுக கிட்ட வருவாங்க, பாஜக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கம்யூனிஸ்ட் கிட்ட போவாங்க, யார்கிட்ட. அப்ப இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து விஜய் வந்து இன்னைக்கு இது உண்டாக்கி கொடுத்திருக்கிறாரு. அந்த கிரௌடு இந்த தேர்தல், என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் 100% விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க. விஜய் எங்க இருந்தாலும் he has been wronged என்ற அடிப்படையில அவரை வந்து எப்படி துன்புறுத்தலாம் அந்த அடிப்படையில வந்து தாராளமாக அவர்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் அந்த கிரௌடு இல்லையா, இன்னைக்கு அரசியல் மயம் ஆக்கப்பட்டு வருகின்ற அந்த கிரௌடு இருக்கு இல்லையா, அது டெஃபினட்டாக ஒரு திராவிட கட்சி கிட்ட போய் நிற்கும் என்றதுதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கிறது. ஏனென்றால் கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாத ஒரு காரணத்தால் நான் இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். ஆனா பெரும்பாலும் இவங்க என்ன சொல்றாங்க, இது என்னைக்குமே திமுக மாதிரி கட்சிக்கு ஓட்டு போடுற கூட்டம் இல்ல, இந்த நடிகர்களுக்கு ஓட்டு போடுற கூட்டங்கிறது அதிமுக ஓட் பேங்க் தான், அதைத்தான் இவர் பிரிக்க போறாருங்கிற மாதிரி பலரும் வந்து பதிவு செய்யறாங்க. இந்த விஜய்க்கு வரக்கூடிய ஆட்களுடைய பேச்சு தன்மை, முதிர்ச்சியற்ற தன்மையெல்லாம் ஒருபோதும் இவங்கெல்லாம் திமுக ஓட்டு போட்டவங்களா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நடிகர் பிம்பத்தில் ஓட்டு போட்டவங்களா தான் இருப்பாங்க. விஜயகாந்த் வந்தோன்னே விஜயகாந்த், சீமான் வந்தோன்னே சீமான், இந்த மாதிரி யாராவது புதுசாக வந்துட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க தான் விஜய்க்கு போடுவாங்க. ஸோ அது மேக்சிமம் எங்களை பாதிக்காது, இந்தியா கூட்டணியை பாதிக்காதுங்கிற மாதிரியான ஒரு பார்வை வருது. இல்ல அதுல உண்மை கிடையாதுங்க. இப்ப சீமான் கூட இருக்கிறவங்க எல்லாம் சினிமாக்காக தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது, நியாயமே கிடையாது. தமிழ் நேஷனலிஸ்ட் அவங்க வந்து திமுகவுடைய தமிழ், அது 2 திராவிட கட்சி வேணான்னு சொல்றவங்க, 2 கட்சி வேணான்னு சொல்லக்கூடிய கூட்டம் அது. ஆமா, சீமானுக்கு இன்றைக்கு நான் சொல்றேங்க, சீமானுக்கு வந்து இந்த தமிழ் நேஷனலிஸ்ட் தவிர பெரிய ஓட் பேங்கே கிடையாது. அப்போ தமிழ் நேஷனலிஸ்ட் ஓட் பேங்க் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன்னு சொன்னீங்கன்னா, திமுகவினுடைய 5 வருடமாக நடத்த அந்த ஒரு கேம்பெயின்ஸ் இருக்கு. அதற்கு முன்னால வந்து நரேந்திர மோடி வந்ததிலிருந்தே வந்து அந்த ஓட் பேங்க் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3% இருந்த ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு வந்து 7% கிட்ட போய் நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சீமானுடைய கவர்ச்சி கிடையாது. அது வந்து நிச்சயமாக வந்து தமிழ் தேசியம் வந்து இன்னைக்கு வந்து வேரூன்றிருக்கிறது மறுபடியும் திராவிட எதிர்ப்பு தமிழ் தேசியம், பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு தமிழ் தேசியத்தை தான் அவர் மார்க்கெட் பண்றாரு சீமா. ஆமா, திராவிட எதிர்ப்பு அந்த அளவுக்கு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் பெரியார் எதிர்ப்பு இருக்குமா என்றதுல எனக்கு மாற்றுக்கிறது இருக்கிறது. ஏனென்றால் சரி, அவர் ஏதோ சொல்லிட்டு போறாருங்க, ஆனால் இருந்தாலும் இருக்கிற கட்சிகள்ல இதான் இருக்கு, நமக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, அந்த ஒரு அடிப்படையில் தான் இவர்கிட்ட வர்றாரு. அந்த ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு வந்து விஜய்கிட்ட ஷிஃப்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அந்த ஓட் பேங்க் வந்து இப்ப இழக்க போற அந்த வாய்ப்பு வந்து நான் காண்கிறேன். இவர் மறுபடியும் பேசாம இருந்தா அது இட்ஸ் எ ட்ராப். அப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இந்த நிலையில காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான அது ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கே. அப்ப பிஜேபியோட ஒரு போனார்னா இங்க காங்கிரஸ் போய் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறது, அது ஒண்ணு பேசுறாங்களே. விஜய் தாவேகா வந்துச்சுன்னா கேரளாவிலையும் சேர்ந்து நம்ம அடிச்சிடலான்னு சில பேர் யோசிக்கிறாங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தில இருந்து பலரும் பேசுறாங்க. KS அழகிரி பலருக்கும், ஏன் மாணிக் தாக்கூர் இப்ப அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறாரு, பராசக்தி படம் எங்களுக்கு எரிச்சலா இருக்குங்கிறாரு. ஸோ அப்ப அது உடைய வாய்ப்பு இல்லை, காங்கிரஸ் உடைய வாய்ப்பு இல்லை. இல்லங்க, அது காங்கிரஸ் உடையறதுன்னு கிடையாது. காங்கிரஸ் வந்து தனியா போறதுன்னு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது காங்கிரஸுக்கு இன்னைக்கு வந்து தாவேகா கூட போக வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. காங்கிரஸுக்கு இது வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷன். அவங்களுக்கு 18 MLA இருந்தாலும் சரி, 0 MLA இருந்தாலும் சரி ஒண்ணுதான். ஒன்னும் ஒரு 33 MLA வேணும், இல்லைன்னா 0 MLA, ரெண்டுமே அவங்களுக்கு கணக்கு ஒண்ணுதான். ஒரு ராஜ்யசபா மெம்பர் அங்க கொடுக்க முடியுமா? முடியாத. இதான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில இருக்கின்ற பெரிய விரிசல்கள் பெரிய அளவில் தான் இருக்கிறது. அதை வந்து திமுக தலைவர் எப்படி வந்து சரி செய்கிறார் என்ற அந்த கேள்விதான் என் முன்னால் இருக்கிறது. அதை தாண்டி இன்னைக்கு வந்து தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் வந்து இது அவர்களுக்கு ஆட்சி இருக்கு, காங்கிரஸுக்கு ஆட்சி இருக்கிறது. அப்ப இந்த 2 நபர்களும், அதாவது ரேவந்த் ரெட்டி ஆனாலும் சரி, இல்ல DK ஆனாலும் சரி, தாராளமாக இங்க இருக்கின்ற காங்கிரஸ் கேண்டிடேட்ஸுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப திமுக கூட அவர்களால் ஒரு ஒப்பந்தம் எட்ட முடியவில்லை என்றால் தாராளமாக தனித்து போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர நிச்சயமாக தாவேகா பக்கம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தாவேகா வந்து இந்த பக்கம் சேர்ந்தானால் பிரச்சனை இல்லை என்று ஏற்றுக்கொள்வார்கள். அதனாலதான்
கண்டிப்பாக விஜயனுடைய அரசியல் சிபிஐ சென்சார் போர்டு இஷ்யூ இப்போ டெல்லிக்கு அழைத்திருப்பது ஏடிஎம்கே பாஜக கூட்டணி எப்படி அமையும், அப்படி அமைந்தால் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், கிறிஸ்தவர்களும் விஜய்க்கு பிஜேபி கூட்டணியில் ஓட்டு போடுவாங்களா போன்ற பல்வேறு செய்திகளை விரிவாக அலசுனீங்க. இந்த கடைசியாக கேள்வி, கன்னியாகுமரி கிறிஸ்டின்ஸ் உட்பட விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா சார் பிஜேபி அலைன்ஸ் வந்தா? ஏன்னா அங்கே பிஜேபி வெர்சஸ் கிறிஸ்டின்ங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும் கன்னியாகுமரி நிலவரம். ஸோ விஜய் போனாலும் அந்த கிறிஸ்டின் நாடாரும் கிறிஸ்டின் பிள்ளைமாரும் பிஜேபியோட இருந்தாலும் பரவாயில்லன்னு விஜய்க்கு போடுவாங்களா? ஏன்னா அங்கே அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை கிறிஸ்டின் வெர்சஸ் இந்துங்கிறது. ஆமாமா, இப்ப இந்த நாடார் சமூகத்துக்குள்ளாலேயே ஒரு பெரிய ஒரு பிளவு வந்து கொண்டு இருக்கிறது. ஹிந்து நாடார்ஸ் எல்லாம் இப்ப பிஜேபி பக்கம் வந்து விட்டார்கள். அப்ப கிறிஸ்டியன் நாடா அப்படி வந்ததாக எனக்கு தெரியவில்லை. சீன் போய் பார்த்த பிறகுதான் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. விருதுநகர் நாடார்களும் மாறி இருக்கிறார்கள். அந்த பஜாரில் இருக்கின்ற அனைவரும் வந்து ஏறத்தாழ காங்கிரஸ் கிட்ட இருந்து முழுக்க முழுக்க பிஜேபி கிட்ட தான் சென்று இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு விஷயம் இன்னும் வந்து கிளாரிட்டி கிடையாது. நிச்சயமா கிறிஸ்டியன்ஸ் அங்க இருக்கின்ற கிறிஸ்டியன்ஸ் வந்து திமுக இல்லைன்னா காங்கிரஸ் தான் ப்ரிஃபர் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. அப்போ என்னை பொறுத்தவரை கன்னியாகுமரியில ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வராது. அங்க என்ன டிஃபரன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கின்ற இளைஞர்களுடைய வாக்கு வந்து ஒருவேளை விஜய்க்கு போறதுக்கான அந்த வாய்ப்பு நிச்சயமாக காண்கிறேன். அப்போ அந்த விக்டரி மார்ஜின்ஸ்ல தான் அங்க வந்து பிரச்சனை வரப்போகுது. அப்போ விஜய் வந்து தனித்து நின்னார் என்றால், இப்போ ஒரு 5000 ஓட்டுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு நபர் போன தேர்தலில் ஜெயிச்சிருந்தார் என்றால் அவருக்கு கடும் சங்கடம் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த 5000 வாக்குல வந்து ஒரு 3000 வாக்கு வந்து போயிடுச்சுன்னா, இந்த பக்கம் இருந்து ஒரு 1000 வாக்கு தான் போயிருந்தேன்னா, அதாவது அதிமுக திமுக எடுத்துக்கோங்க, இல்லை என்றால் காங்கிரஸ் அதிமுக எடுத்துக்கோங்க, அதாவது 2 கண்டஸ்டன்ஸ். அது ஒரு பக்கம் இருந்து ஒரு 4000 வாக்கு போய் இன்னொரு பக்கம் இருந்து ஒரு 2000 இல்ல 1500 வாக்கா போனால் தாராளமாக இந்த தோத்த கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ விஜய் என்னை பொறுத்தளவுல தனியா நின்று விட்டால் ஒரு டிஸ்ரப்டர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல இடங்களுக்கு வந்து வெற்றி தோல்வியரை நிர்ணயிக்கக்கூடிய நபராக இருக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கணிசமான வாக்களை வந்து எடுத்து விடுகிறார். அதனால வந்து பிரச்சனைக்குரிய ஒரு இது இருக்கிறது. அப்கோர்ஸ் இதெல்லாம் அன்டெஸ்டட் தான், நமக்கு தெரிஞ்ச பல கான்ஸ்டிடுவன்சில நாம் வந்து கேட்டதுல வந்து அறிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கே தவிர நிச்சயமாக இது சயின்டிபிக்காக நான் பேசவில்லை. சயின்டிபிக்காக பேசுறதுன்னா கொஞ்சம் டேட்டா தேவைப்படுது. டேட்டா வந்து 2026 தேர்தலில் தான் வரும். கண்டிப்பா வழமை போல் உங்களுடைய அரசியல் பகுப்பாய்வு, தேர்தல் குறித்த நுட்பமான பார்வைகள், இதை எப்படி அணுகணும் எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்துரைச்சிங்க. நன்றி. நன்றி.